தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்குதா இல்லையாங்கிறத எளிய முறையில் எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இசிஐஎன்இடி இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு பச்சை கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அந்த நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சர்ச்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபுல்லாக வந்துடும். இந்த அப்ளிகேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துட்டாலே இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க 162ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுடைய பாகம் எண். அதுக்கு கீழே சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாகத்தில் உங்களுடைய சீரியல் நம்பர் இதுதான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் அந்த புத்தகத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பேர் இருக்கிறத வந்து பார்த்துக்க முடியும். அது எப்படி பார்க்குறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ப்ரௌசர் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் elections.tn.gov.in இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜில் கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ன்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் SIR 2026ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மாவட்டம்னு கேட்டிருக்க இடத்துல உங்களுடைய மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. நீங்கள் மாவட்டத்தை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய தொகுதி என்னங்கிறத கேட்கும். அதையும் கொடுத்துக்கிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க இல்லையா, அதில் உங்களுடைய பாகம் எண் கொடுத்துருக்கோம். 162 160 161ன்னு சொல்லிட்டு உங்களுடைய பாகம் 162 இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக கீழே ஸ்க்ரால் பண்ணி 162 அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். இப்போ மறுபடியும் வெரிஃபிகேஷன் கோடு கேட்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கிற இந்த கோடை வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. இப்போ இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சீரியல் நம்பரை நீங்கள் நேரடியாக இதில் போயிட்டு தேடி பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா தேடணும்னு அவசியம் இல்லை. அந்த சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் நேரடியாக இதில் வந்து உங்களுடைய பேர் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் பார்த்ததில் வந்து 601ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக 601க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 601ங்கிற இடத்துல அந்த பெயர் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் இறுதி பட்டியலில் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வாக்காளர் இறுதி பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். GPM தலைமுறை மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.